வாழ்க்கையில் மற்றவர்களது விமர்சனங்கள் மற்றும் கதைகளை கேட்டு வாழ நினைத்தால் எமக்கு நேரிடும் நிலைமையை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த கதை விளங்குகின்றது. ஆகையினால் எமது யூடியூப் சேனல் ஊடாக இந்த கதைக்கு நாம் செல்லலாம். ஓர் ஊரில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பம் உள்ளது. அந்த குடும்பத்தில் உள்ள தந்தை தனது குடும்பத்தில் உள்ள வறுமையை போக்குவதற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ள போது அவரது வீட்டில் இருக்கும் கழுதை அவருக்கு ஞாபகம் வருகின்றது. இந்த கழுதையை விற்று தனது கஷ்டத்தை போக்க நினைக்கின்றார். கழுதையை விற்பதற்காக தந்தையும் மகனும் சந்தைக்கு கழுதையை எடுத்துக்கொண்டு வீதியோரமாக செல்கின்றார்கள். இவர்கள் இருவரும் வீதியோரமாக செல்லும் பொழுது வீதியில் செல்லும் பலர் இவர்களை கண்டு, இங்கே பாருங்கள், கழுதையை வைத்துக்கொண்டு இவர்கள் இருவரும் கழுதையுடன் நடந்து செல்கின்றார்கள், இவர்களுக்கு மூளையே இல்லை, இவர்களும் கழுதைக்கு சமமானவர்கள் என்று இவர்களை விமர்சிக்கின்றனர். இவைகளை கேட்ட தந்தை நினைக்கின்றார், அவர்கள் கூறுவதில் தப்பே கிடையாது, அவர்கள் சொல்லுவது உண்மைதான், நாங்கள் ஏன் கழுதையை வைத்துக்கொண்டு நாங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்து அந்த கழுதைக்கு மேலே தனது மகனை ஏற்றி கழுதையுடன் தான் நடந்து கொண்டு மீண்டும் சந்தைக்கு செல்வதற்காக அவர்களது பயணத்தை தொடர்கின்றார்கள். இப்படி இவர்கள் இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவைகளை பார்க்கும் இன்னும் சிலர் கூறுகின்றார்கள், பாருங்கள், தந்தை நடந்து செல்கின்றார், மகன் சொகுசாக கழுதைக்கு மேலே ஏறி சென்று கொண்டிருக்கின்றார், நல்ல வளர்ப்பு, தந்தையை யோசிக்காமல் இந்த மகன் இப்படி சொகுசாக சென்று கொண்டிருக்கின்றார் என்று இன்னும் சிலர் இவர்களை விமர்சிக்கின்றனர். இவைகளை கேட்ட தந்தை, ஆமாம், அவர்கள் கூறுவதில் என்ன தவறு, அவர்கள் சொல்லுவது சரிதான், உண்மையாகவே இது பிழையான விடயம் என நினைத்து பின்னர் தந்தை கழுதைக்கு மேலே ஏறி மகன் கழுதைக்கு அருகாமையில் நடந்து கொண்டு இவர்கள் இருவரும் சந்தையை நோக்கி செல்கின்றார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கையிலே இதை பார்க்கும் இன்னும் சிலர் இப்படி கூறுகின்றார்கள், பாருங்கள், பொறுப்புணர்ச்சி இல்லாத தந்தை, இந்த மகன் இந்த சிறுவயதிலே கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு செல்கின்றார், இவர் கழுதைக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு மிகவும் சொகுசாக செல்கின்றார், எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் இல்லாத தந்தை என்று இவர்களை விமர்சிக்கின்றனர். இந்த விமர்சனங்களை கேட்ட தந்தை இவர்கள் சொல்வது உண்மை என நினைத்து மகனும் தந்தையும் கழுதைக்கு மேலே அமர்ந்து கொண்டு சந்தைக்கு செல்வதற்காக அவர்களது பயணத்தை தொடர்ந்து செல்கின்றார்கள். இப்படி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சிலர் இவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், பாருங்கள், அந்த கழுதை பாவம், இந்த கழுதைக்கு மேலே தந்தையும் மகனும் பாரிய சுமையுடன் இதன் மேலே பயணித்து கொண்டு சொகுசாக செல்கின்றார்கள், இந்த கழுதையின் நிலைமையை பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான நிலை, இவர்களது பாரங்களை சுமந்து கொண்டு இந்த கழுதை செல்கின்றது, பாவம் என்று இன்னும் சிலர் இவர்களை விமர்சிக்கின்றனர். இதை கேட்ட தந்தை, அவர்கள் கூறுவது உண்மைதான், உண்மையாகவே இந்த கழுதை பாவம் என நினைத்து இந்த கழுதையை கட்டி தூக்கி கொண்டு தந்தையும் மகனும் இந்த கழுதையை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கின்றார்கள். இப்பொழுது இந்த கழுதை சந்தைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்குள்ள வியாபாரிகள் இவர்கள் இந்த கழுதையை கட்டி தூக்கி எடுத்து கொண்டு வருவதை பார்க்கின்றார்கள். இவைகளை பார்த்துவிட்டு இந்த கழுதை நோய்வாய்ப்பட்ட கழுதை மற்றும் இந்த கழுதையினால் சுமைகளை தூக்க முடியாத கழுதை என நினைத்து எவருமே இந்த கழுதையை சந்தையில் வாங்கவில்லை. பின்னர் ஏமாற்றத்துடன் தந்தையும் மகனும் கழுதையை எடுத்துக்கொண்டு வீடு செல்கின்றனர். இந்த கதை மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், வாழ்க்கையில் மற்றவர்களது விமர்சனங்கள் மற்றும் கதைகளை கேட்டு நாங்கள் வாழ நினைத்தால் எமது வாழ்க்கை சீர்குலைந்துவிடும். ஆகையினால் சுயமாக சிந்தித்து எமது வாழ்க்கை பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.